2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி யாருக்கு என்ற கருத்து கணிப்பு ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் சிறந்த அரசியல் தலைவர் யார் என்கின்ற ரீதியில் ஒரு கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்புல பொதுமக்கள் மிகவும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. இது தொடர்பாக அது என்ன என்பதை ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை காணலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த திமுக வரக்கூடிய தேர்தல்ல மீண்டும் வெற்றி பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவித்து வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிக சிறந்த அரசியல் தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். ஆனால் மக்கள் மத்தியில் இது தொடர்பாக ஆய்வு நடத்திய போது தமிழகத்தின் நம்பர் 1 சிறந்த அரசியல் தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லை என்றும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் நல்ல அரசியல் தலைவர் என அவருக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரையில நல்ல பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருந்து வருகிறாரு. எதையும் துணிச்சலாக வெளிப்படுத்துகிறாரு. காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்த அவர் கர்நாடகாவில் பல சாதனைகளையும் செய்துவிட்டுதான் தமிழக அரசியலுக்கு வந்திருக்காரு. தன்னந்தனி நபராக நின்று கொண்டு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியான திமுகவை எதிர்த்து அரசியல் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இவையெல்லாம் அசாதாரணமான நிகழ்வுகள் தான். மேலும் அண்ணாமலை அரசியல் களம் எப்போதுமே பரபரப்பாகவே இருந்து வருகிறது என்று கருத்து கணிப்பானது பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கி இருக்கக்கூடாது, தேர்தல் வரை அவரை தலைமை பொறுப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அண்ணாமலை ஊழல், லஞ்சம் போன்றவற்றிற்கு அடிபணியாமல் இருந்துட்டு வராரு. மேலும் ஆடு மாடு மேய்ப்பதிலும் விவசாயம் செய்வதிலுமே அவர் மிகவும் ஆர்வமாகவே இருந்துட்டு வராரு. இதன் மூலம் அவருக்கு ஏழைகள் மற்றும் விவசாயிகள் குறித்த கஷ்டங்கள் நன்றாக தெரிந்திருக்கும் என்று பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் அவருக்கு ஆதரவாக தொண்டர்கள் மட்டுமே இருக்காங்க. மற்ற தலைவர்கள் அவருக்கு போதிய ஆதரவும் தருவதும் கிடையாது. இருந்த போதிலும் அண்ணாமலை அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தனது லட்சியத்தை அடைந்திருக்கார் என்று கருத்து கணிப்பானது தெரிவிச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2ஆம் இடத்துல இருக்காரு. தற்போதைய திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை அவர் செயல்படுத்திட்டும் வராரு. கடந்த அதிமுக ஆட்சியை விட தற்போதைய திமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாகவே நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்களுக்கு ஆதரவான அரசியல் தலைவராகவும் இருக்காரு. எளிதாக மக்களையும் சந்திச்சு பேசிட்டு வராரு. கடந்த தேர்தல்ல அவரது கடுமையான உழைப்பு தான் வெற்றியை தேடி தந்தது. இப்போது தனக்கு உடல்நிலை ஒத்து வரவில்லை என்ற காரணத்தினால் வெளிக்காட்டாமல் இரவும் பகலுமாகவே தீவிர பணிகளையும் மேற்கொண்டுட்டு வராரு. இன்றைய தேதியில சிறந்த அரசியல் தலைவராக அவர் தேர்வாகியும் இருக்காரு. உதாரணமாக சொல்ல போனால் நடிகர் விஜய் அவரை எவ்வளவோ தாக்கி பேசினாலும் பதிலுக்கு அவர் எதுவுமே பேசாமல் பொறுமையும் காத்துட்டு வராரு. இன்றைய அரசியல் தலைவர்களில் மு.க.ஸ்டாலின் இடம் மட்டும்தான் நாகரிக அரசியல் இருக்கிறது. இதே போல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலும் அதற்கு உடனடியாகவே பதிலும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. குறிப்பாக திமுக ஆட்சியில சாதி துவேஷங்கள் தலை தூக்காமல் இருக்குது. ஆங்காங்கே சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர பெரிய அளவில் குற்றம் சொல்வதற்கு இல்லை என்றும் மக்கள் கருத்து கணிப்புகளை தெரிவிக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நாம் தமிழர் சீமான் 3வது இடத்திலும் இருக்காரு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பேருக்கு நாம் தமிழர் சீமான் மிகவும் பிடிச்ச ஒரு நபராகவே இருந்துட்டு வராரு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணித்தரமான பேச்சு மட்டுமல்லாமல் தைரியமான நடைமுறைகளையும் மேற்கொள்றது என்றும் சொல்றாங்க. அவர் தமிழ் மீது வைத்திருக்கும் பற்று, தூய தமிழ் பேசும் பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு தரமான பதில்களை வழங்குவதும் மக்களுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான விஷயமாகவே இருக்குது. இது மட்டுமல்லாமல் தன் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவேன் என்ற வழிகாட்டுதல்களையும் அவர் மிகவும் தெளிவாகவே முன்வச்சிருக்காரு.
குறைகள் குற்றங்களை சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அதற்கு தீர்வு என்ன என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கு. திமுகவை போல் இவரும் கட்சியை மிகவும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் பாராட்டும் பொதுமக்கள் நாம் தமிழர் சீமான் மீது சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில சீமான் நல்ல அரசியல் தலைவராக இருந்தாலும் கூட அவரது தடாலடியான விஷயங்கள் தவறாக முடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அரசியல் களத்துல அவரை தவிர நாம் தமிழர் கட்சியில் வலுவான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. அதை உருவாக்குவதையும் சீமான் விரும்பவில்லை என்று தெரிய வந்திருக்கு. நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு கீழ் பணியாற்ற போகும் அமைச்சர்கள் யார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வருது. அமைச்சர்களாக வரக்கூடிய தகுதி அந்த கட்சியில் யாருக்கு இருக்கிறது என்பது வெளியே தெரியவில்லை. இன்று வரையும் கருத்து கணிப்பும் சொல்லப்பட்டிருக்கு. நடிகை விஜயலட்சுமி உடன் அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு மக்கள் மத்தியில பின்னடைவான கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்கு. இருந்த போதிலும் தனது கட்சியில 50ற்கு 50 என்கின்ற ரீதியில பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதையும் மக்கள் பாராட்டுறாங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 4வது இடத்திலும் இருக்காரு. அவரை பொறுத்த வரையில மிக சிறந்த அரசியல்வாதி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆளும் கட்சியான திமுகவை பலம் கொண்டு மட்டுமே மோதுறாங்க. தற்போதைய சூழ்நிலையில மு.க. ஸ்டாலின் உடன் மோதுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டால் வேறு நபர் யாரும் கிடையாது என்று சொல்லப்படுது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சிக்குள் கழகம் செய்த போதிலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொண்டு தைரியமாக செயல்பட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சசிகலாவை எதிர்த்து அரசியல் நடத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த வகையில தான் அவரை பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்படுது. கடந்த அதிமுக ஆட்சியில ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இருந்த போதிலும் அவை மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பேசப்படவில்லை. தற்போதைய அரசியல்வாதிகளில் நாகரிகமான அரசியல் தலைவராக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பாராட்ட முடியும். வருகின்ற தேர்தல்ல அவருக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஒரு சிறப்பான கூட்டணி அமைத்துவிட்டால் நிச்சயமாக அவர் ஆட்சியை பிடிப்பார். அதே சமயம் மீண்டும் அவர் முதலமைச்சரானால் நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் 5வது இடத்துல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இருக்காரு. தொல் திருமாவளவனை பொறுத்த வரையில நல்ல அறிவாற்றல் மிக்கவர். அவரது பேச்சாற்றலும் கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் தன்மையிலும் சிறப்பானவராகவே காணப்படுறாரு. இன்றைய தேதியில தலித்துக்கான ஒரே நல்ல தலைவர் தொல் திருமாவளவன் மட்டும்தான். அதே சமயம் சாதித்து வேஷத்தை தூண்டாத வகையில மிக சாதுரியமாக அரசியல் நடத்திட்டு வராரு. திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது எப்போதுமே நல்லது என்றும் மக்கள் கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் 6வது இடத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. தமிழகத்துல நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசுவதும் அதற்கு தீர்வு சொல்வதும் பாராட்டுக்குரியது. மிக சிறந்த அறிவாளியாகவும் திகழ்ந்துட்டு வராரு. உண்மையில சொல்ல போனால் தமிழ்நாட்டின் தலை சிறந்த நம்பர் 1 அரசியல்வாதி மருத்துவர் ராமதாஸ் தான். ஆனால் அவர் வன்னியர்களின் தலைவர் என்கின்ற முத்திரை குத்தப்பட்டதால் பெருவாரியான பொதுமக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது திரைமறைவு செய்தியாகவே தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட மோதல் குறித்தும் அவர் 2வது திருமணம் செய்திருக்கார் என்ற தகவலானது வெளியே தெரிந்தும் கூட மக்கள் மத்தியில பின்னடைவாகவே பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியாக 7வது இடத்துல அன்புமணி இருக்காரு. வன்னியர் பகுதியில தற்பொழுது மருத்துவர் ராமதாஸை விட அன்புமணிக்கு செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. பெரும்பாலான இளைஞர்கள் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பரவலாகவே தமிழ்நாடு முழுவதுமே அன்புமணிக்கு மிகப்பெரிய ஆதரவே இருக்காம இருந்திருக்கு. அவர் ஏற்கனவே பல நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தியிருக்காரு. இது தவிர தமிழகத்தை முன்னெடுத்து செல்லும் ஏராளமான திட்டங்களையும் அவர் கைவசமும் வச்சிருக்காரு. அவ்வப்போது அந்த திட்டங்கள் பற்றி அவர் சொல்வது மக்கள் மத்தியில கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது தொடர்பாக தமிழக அரசியல் தலைவர்களில் சிறந்தவர் யார் என்ற கருத்து கணிப்புல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 8ஆம் இடத்திலும் இருக்காரு. கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்த வைகோவுக்கும் தற்போதைய வைகோவிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. முன்பு இருந்தது போல அவரால அனல் பறக்க பேச முடியவில்லை, சரியான முடிவுகளும் எடுக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் மேலோங்கி இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய
பிரேமலதா விஜயகாந்த் 9வது இடத்தில் இருக்காரு. விஜயகாந்திற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் வெற்றிகரமான அந்த பயணத்தையும் தொடர்ந்துட்டு வராரு. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு கட்சி நடத்துவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆனால் அதை சாதித்து காட்டியிருக்காரு என்று பொதுமக்கள் பிரேமலதா விஜயகாந்தையும் பாராட்டியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரையில நல்ல பேச்சாளராகவும் இருந்திருக்காரு. இருந்த போதிலும் தமிழ்நாட்டிற்கான நலத்திட்டங்களையும் தமிழக அரசியல் பற்றி அவருக்கு போதிய அனுபவங்களும் இல்லை என்ற கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில எழுந்துட்டே வருது. இதுல உச்சகட்ட ஆச்சரியம் செய்து என்னவென்றால், நடிகர் விஜய் 10ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்காரு. மக்கள் அனைவரும் இன்னும் அவரை நடிகராகவே தான் பார்க்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்று கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. நடிகர் விஜயை பொறுத்த வரையில தரமான நடிகர் என்பது தவிர அரசியல் ரீதியாக அவர் இன்னும் எந்த ஒரு திட்டத்திலையும் இறங்கவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு கீழ் பணியாற்றும் அமைச்சர் யார், சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது. விஜய் மிகவும் நல்ல மனிதர், ஒரு நல்ல ஆட்சியை தர விரும்புகிறார். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலின் வியூகங்கள் அவருக்கு தெரியவில்லை. தற்போதைய சூழ்நிலையில அவர் சிறந்த அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பட்டியல்ல நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாளுக்கும் முக்கிய இடமானது கிடைத்திருக்கு. மீனவ குலத்தைச் சேர்ந்த காளியம்மாள் ஆணித்தரமாகவே பேசுவாரு. அறிவாற்றல் மிக்கவராக காட்சியும் அளிச்சிருக்காரு. மிகவும் தைரியமான பெண்மணி மட்டுமல்லாமல் கொள்கையில பிடிவாதமாகவே இருந்திருக்காரு. தற்போதைய பெண் தலைவர்களில் காளியம்மாள் தான் நம்பர் 1 என்று பொதுமக்கள் கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீது மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை என தெரிய வந்திருக்கு. தற்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை எத்தகைய அரசியல் செய்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என வெட்ட வெளிச்சமாகவே மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் மீது சிறந்த அரசியல் தலைவர் என்ற பார்வையானது மக்கள் மத்தியில இல்லை என்று சொல்லப்படுது. டிடிவி தினகரனை பொறுத்த வரையில மேலோட்டமான அரசியல் நடத்துவார் என்றும், பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர டிடிவி தினகரன் அரசியல் பயணம் என்ன என்பது தெரியவில்லை என்றும் கருத்து கணிப்புல மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அடுத்த முதலமைச்சராக யார் வரக்கூடும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்லது எடப்பாடி பழனிசாமி இருவரில் ஒருவர் முதலமைச்சராக வருவார். இது குறித்து தேர்தல் முடிவுதான் விடை சொல்ல முடியும் என்று மக்கள் கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.